இன்னைக்கு யார் போராடல இந்த ஆட்சியில? விவசாயிகள் இருந்து, நெசவாளர்கள் இருந்து, தொழிலாளர்கள் இருந்து, மீனவர்கள் இருந்து, மாணவர்கள் இருந்து. சார் 2002 அவங்க இது பண்ணாங்களே, அப்போ பிஜேபி கவர்மெண்ட்ல தானே இருந்தீங்க. யாரு? டிஎம்கே. அப்ப ஏன் வாய் மூடிட்டு இருந்தீங்க? அப்ப வாயில என்ன வச்சிருந்தீங்க நீங்க? நான் கேக்குறேன். வாழைப்பழமா வச்சிருந்தீங்க நீங்க? என்னையும் கள்ள ஓட்டு போட பிடிச்சி கிட்டத்தட்ட 22 நாள் ஜெயிலில் அடிச்சாங்க. இது ஒரு அந்தர்பல்ட்டி, அதே மாதிரி யூட்டர்ன் அடிக்கிறதுல ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட் கொடுக்கலாம். ஷிஃப்ட் 1 போட்டுட்டு ஷிஃப்ட் 1ல 1000 ரூபா ஃபீஸ்னா ஷிஃப்ட் 2ல 10,000 ரூபா ஃபீஸ் கட்டணும். அப்போ 10,000 ரூபா ஃபீஸ் கொடுத்தாதான் கண்டிப்பா அந்த பல்கலைக்கழகத்திலே அதை இப்ப டிகிரி படிக்க முடியும், அதை காலேஜில் டிகிரி படிக்க முடியும், டிகிரி வாங்க முடியும் நிலையந்தா. ஒரு சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதிராடும் சரி, மிகவும் பின்தங்கியும் சரி, சீர்மரனும் சரி, எப்படி அவங்க படிக்க முடியும்? அதனாலதான் இது ஆரம்ப கட்டமே, அதாவது ஆப் இனிஷியோ என்று சொல்வார்கள். சட்டமன்றத்தில் இந்த துக்ளக் அரசாங்கம் இந்த மசோதா தாக்கல் பண்ணும்போது நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அவர் ஆரம்பத்திலே எதிர்ப்பு தெரிவித்து அதன் அடிப்படையில் இந்த சட்டத்தை, இந்த மசோதா அனுப்பிட்டாங்க. ஆனா எதிர்ப்பிற்கிடையே அனுப்பிட்டாங்க. இப்போ கடுமையான எதிர்ப்பு, எங்களுடைய அந்த நிலைப்பாடை, சரியான நிலைப்பாடு என்று ஆதரித்து அதன் அடிப்படையில் இன்றைக்கு சங்கம், தமிழ்நாடு தனியார் கல்லூரி ஆசிரியர் சங்கம் இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்த சொன்னா அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சாங்க. ஸோ இது ஒரு அந்தர்பல்ட்டி, அதே மாதிரி யூட்டர்ன் அடிக்கிறதுல ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட் கொடுக்கலாம். ஒரு புத்தி, ஒரு அறிவு கொண்டு இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம்னா எதிர்ப்பு வரும். அதனால இதை கொண்டு வரக்கூடாது என்ற அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாம ஒரு எதோச்ச அதிகாரத்தால, ஒரு அதிகார திமிரோட இன்னைக்கு அதை கொண்டு இன்னைக்கு யூட்டர்ன் அடிச்சு இன்னைக்கு அதனால மறுஆய்வு செய்ய வேணாம், அதை டிராப் பண்ணுங்க. அதுதான் முக்கியம். மறுவாய் என்ற பேச்சுக்கே கூடாது. ரீகன்சிடர் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அதில் நோ ரீகன்சிடரேஷன். அந்த சட்டத்தை ரத்து பண்ண, அந்த மசோதாவையே ரத்து பண்ணும். அதுதான் இது. ரெண்டாவது அவங்க பாத்தீங்கன்னா அந்த தனியா அவங்களுடைய அந்த ஓய்வூதிய பலன்கள், பணப்பலன்கள் இதெல்லாம் அப்படியே தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அரசு ஊழியர்கள், குறிப்பாக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், அதே போன்று அரசு சார்ந்த நிறுவனங்கள், அவங்க எல்லாம் இப்ப பார்த்தா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல தட்டேந்தி போராடுறாங்க இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு இருந்துட்டு இன்னைக்கு அவங்களுடைய ஓய்வூதிய பலன்லாம் உடனடியாக கொடுத்துருவாங்க. இன்னைக்கு கொடுக்கல. ஆனா அரசாங்கத்துடைய வருமானம் எவ்வளவு இருக்கு? இன்னைக்கு வருமானம் ஏறலையா? இன்னைக்கு சொத்து வரி ஏற்றி இன்னைக்கு அரசு கருவத்தை நிரப்பியிருக்கீங்க, வீட்டு வரி ஏற்றி அரசு கருவத்தை நிரப்பியிருக்கீங்க, மின்சார கட்டணத்தை ஏற்றி அரசு வருமானத்தை கூட்டிருக்கீங்க. டாஸ்மாக் 30,000 கோடி 50,000 கோடி ஆக்கிருக்கீங்க. எவ்வளவு இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேல இன்னைக்கு வருவாய் உபரியா இருக்க சூழ்நிலை. அந்த பணப்பலன்லாம் கொடுத்து செட்டில் பண்ண வேண்டியது தானே? யார்? நாங்களா சொன்னோம்? சொன்னது நீங்க தேர்தல் வாக்குறுதியா சொன்னீங்க. ஆனா அதை கூட செய்ய மனம் இல்லாமல் ஒரு சாடிஸ்ட் அரசாங்கமா இன்னைக்கு மக்களை வஞ்சிக்கின்ற அந்த வேலையை தான் இன்னைக்கு ஆசிரியர்களையும் எல்லா தரப்பட்ட இன்னைக்கு யார் போராடல இந்த ஆட்சியில? விவசாயிகள் இருந்து, நெசவாளர்கள் இருந்து, தொழிலாளர்கள் இருந்து, மீனவர்கள் இருந்து, மாணவர்கள் இருந்து, பேராசிரியர் இருந்து எல்லாமே இன்றைக்கு வீதிக்கு போராடுறாங்க. ஏதாச்சும் அதிகாரம், இன்றைக்கு சர்வாதிகார ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு துக்ளக் அரசாங்கத்தை எடுத்து இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அந்த போராட்டத்திற்கு பொதுச் செயலர் சார்பில் இன்னைக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற வகையில நானும் நம்முடைய மாவட்ட செயலர் பாலகங்கா இங்க நேரில் இன்றைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கணும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கும் அந்த பேராசிரியர்களுக்கும் பல்கலைக்கழக தனியார் அட்டானமஸ் யூனிவர்சிட்டி ஆச்சுன்னா ஒரு பாதுகாப்பு இருக்காது. கல்வி கட்டணமும் உயர்ந்த நிலை வரும். அது வரக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு அந்த சட்டத்தை நாங்க மசோதாவை ஆரம்ப நிலையில் எதிர்த்தோம். இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சோம். குறிப்பா இந்த எஸ்ஏஆர் விவகாரத்துல அதிமுக ஆதரிச்சு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இத திமுக தரப்புல எப்படி விமர்சனம் பண்றாங்கன்னா, பாஜக வாக்கு திருப்பில் ஈடுபடுறாங்க, அதுக்கு ஒரு பார்ட்னரா கட்சியோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது அரண்டவன் கண்ணுக்கு தெரிவதெல்லாம் பேயாம், இருண்டவன் கண்ணுக்கும் அரண்டவன் கண்ணுக்கும் தெரிவதெல்லாம் பேய்னா. அதாவது கமல்ஹாசன் சொல்லுவார், அதை பார்த்தா பையன், இதை பார்த்த பையன், இதை பார்த்த பையனு. அது என்ன படங்க? அது நீங்க படமே பார்க்கறது இல்லையா? தெனாலியா? தெனாலி ராமன் அரசாங்கம் தானே இது. தெனாலி ராமன் அரசாங்கம் தான் இது. அந்த தெனாலி படம் தான் பொருந்தது. அதாவது ஒரு தேவையில்லாத பயம். எதுக்கு? நான்
விவரமா பத்திரிகையிலும் சரி அவங்க நடத்துற கூட்டத்திலே சொல்ல கூட்டத்தில் சிஎம் வரல டெப்டி சிஎம் வரல அப்பவே தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. இது எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து மனப்பூர்வமா அவர் வந்து என்னன்னா இது வந்து இப்ப நம்ம போய் கமிட் ஆயிடுவோம் தோழமை கட்சிகளோட, அதனால வந்து இது கமிட் ஆகக்கூடாதுனால அவர் அவாய்ட் பண்ணிட்டாரு இதை. பட் அப்போ இதுலயே மீட்டிங்ல கேட்டேன், சிஎம் எங்க வர சொல்லுங்க, டெப்டி சிஎம் எங்க வர சொல்லுங்க. 3 மினிஸ்டர் மட்டும் வந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து கருத்து கேட்டா கருத்து கீழே சொன்னோம். ஏங்க ஒரு தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 15,000 20,000 25,000 வாக்குகள் இறந்தவர்கள், விலாசம் தெரியாதவர்கள், அப்புறம் வந்து இது டபுள் என்ட்ரி இதெல்லாம் இருக்கிறாங்க. இது காலங்காலமா சார் 2002 வந்து அவங்க வந்து இது பண்ணாங்களே, அப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட்ல தானே இருந்தீங்க, யாரு டிஎம்கே. அப்ப ஏன் வாய் மூடிட்டு இருந்தீங்க? அப்ப வாயில என்ன வச்சிருந்தீங்க நீங்க? நான் கேக்குறேன், வாழைப்பழமா வச்சிருந்தீங்க நீங்க வாயில? அப்படியே பேச முடியாத அளவுக்கு. அப்போ இப்ப 49 லட்சம் டபுள் என்ட்ரி ஷிப்டட் டெத் எல்லாம் எடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணீங்க நீங்க? இப்ப டபுள் என்ட்ரி அது கூடாது, அதே போல ஷிப்டடு அது கூடாது, டெத்து கூடாது, விலாசம் தெரியாது விலாசம் இல்லாதவங்க கூடாது. அப்போ இதை நம்பிதான் அவங்க இருந்தாங்க. ஓட்டை கள்ள ஓட்டு போடுறத, என்னையே கள்ள ஓட்டு போடுறது பிடிச்சி கிட்டத்தட்ட வந்து 22 நாள் ஜெயிலில் அடிச்சாங்க அதை. அப்போ ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லிட்டு அதை லிஸ்ட்டை வச்சுக்கின்னு அடிக்கிறது ஓட்டை. இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து சார்ன்றது ஒரு வேப்பங்காய் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா சார்ன்றது பார்த்தா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதை பொறுத்தவரை பார்த்தோன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். அதுதான் வந்து மரபு, அதான் கன்வென்ஷன், அதுபடி தான் பண்றாங்க அவங்க. அதனால BLA 2 இருக்காங்க உங்க, அது பையன் நீங்க போய் ட்ரைனிங் கொடுக்குறீங்க BLA 2க்கு, மொத்தமா புறக்கணிச்சுட்டு போக வேண்டியதானே.